ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. இயேசு தன்னுடைய சொந்த ஊருக்கு செல்கிறார். இறைவாக்கினர் எவரும் சொந்த ஊரில் மதிப்பதில்லை என்பதை இயேசு அவர்களுடைய செயல்கள் வழியாய் உணர்கிறார். உணர்ந்த ஆண்டவர் அங்கே 2 எடுத்துக்காட்டுகளை சொல்கிறார். எலியாவின் காலத்தில் பஞ்சம் ஏற்பட்ட போது புறையினத்து பகுதியில் வாழ்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த கைம்பெண்ணிடம் அவர் அனுப்பப்படுகிறார். அவ்வாறே எலிசாவின் காலத்தில் தொழுநோயாளர்கள் இஸ்ராயலிலே பலர் இருந்தனர். ஆனால் நம்பிக்கையுடைய நாமானுக்கு மட்டுமே தொழுநோய் நீங்கியது. எனவே இந்த வார்த்தைகளை சொன்னதும் அவரை அந்த பகுதியிலிருந்து துரத்திவிட அவர்கள் தயாராகிறார்கள். அவர்களிடையே நடந்து தம் வழியே செல்கிறார். இயேசுவினுடைய இந்த இறைவார்த்தையை கேட்கின்ற போது உண்மையான சீடன் எப்பொழுதும் துரத்தப்படுவான், ஒதுக்கப்படுவான், புறக்கணிக்கப்படுவான், பிறருடைய கோபத்திற்கும் ஆளாவான். இதுதான் உண்மையான சீடனுடைய தன்மை, இயற்கையான விஷயம். இந்த சீடத்துவ வாழ்வில் புனித நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகிற போது 3 விஷயங்களை சொல்லுகிறார். ஒன்று, விவிலியத்தை படித்து அதன் வழியில் ஜெபியுங்கள். விவிலியத்தை நம்முடையதாக்குங்கள். விவிலியத்தை வைத்து ஜெபியுங்கள். உள்ளுக்குள் உண்மையாகவே கடவுள் பேசுவதை உணருங்கள். இரண்டாவதாக, அந்த விவிலியத்தின் மதிப்பீடுகளின்படி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். முழுமையாக நாம் வாழ வேண்டும், தவறே இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதல்ல. ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும், ஒவ்வொரு நாளும் தவற்றிலிருந்து எழ வேண்டும், ஒவ்வொரு நாளும் மேலே சென்று கொண்டே இருக்க வேண்டும். 3வது விஷயம் அவர் சொல்லுவது, கண்டிப்பாக சீடன், உண்மையான சீடன் இவற்றை செய்கின்ற போது அவர் புறக்கணிக்கப்படுவார், அவர் ஒதுக்கப்படுவார், அவர் வேண்டாம் என்று புறக்கணிக்கப்பட்டு துரத்தி விடப்படுவார். இது சீடனுக்கு கிடைக்கக்கூடிய பரிசுதான். இயேசுவினோடு நாம் இருக்கின்ற போது அவர் நம்மோடு இருப்பார், நமக்கு வல்லமையை தருவார் என்பது ஆண்டவரின் வாக்கு. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தையை போற்றுகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் கொடுத்த வல்லமைகளுக்கு நன்றி, நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உமது சீடனுக்குரிய தகுதியை பெற்ற நாங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழுகின்ற போது ஒதுக்கப்படுதலும், புறக்கணிக்கப்படுதலும், கோபத்திற்கு உள்ளாவதும், துரத்தி விடப்படுவதும் இயற்கையினுடைய உண்மையான தன்மை என்பதை நாங்களும் உணர்ந்து உமது அருளோடு வளமையாய் நடக்க வரம் தாரும். அனைமரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமேன்.